ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா, கொற்றமலையில் நம்மளுடைய நியூ இந்தியா பஜார் தான் வந்திருக்கோம். என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சுத்தமாக காலி. சரி, இன்னைக்கு உள்ளே போய் பார்க்கலாம் என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியன் ஸ்டோரில் ஒரு சிலர்லாம் காய்கறி எடுத்தாங்கன்னா நிஜமாக நம்மளுக்கு அப்படியே கடுப்பாயிரும். ஏன்னா ஒரு காயாக பொறுக்குவாங்க. ஸ்பெஷலி இந்த பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரி எடுக்கிறப்ப ஒரு காயாக பொறுக்குவாங்க பார்த்துக்கோங்க. ஏதாவது 1 2 முத்தின அவரைக்காய் இது எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வெளுத்து வாங்கி விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு அப்படி எடுக்கிறாங்களோன்னு தெரில. பட் ஆனால் நம்ம லைனில் நின்று எப்பா சீக்கிரம் முடிச்சு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வீக்கெண்டுக்குனால நல்லா வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறையா இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா கூட்டமும் அதே அளவு இருக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேனா பயங்கர க்யூவாக இருக்கும் கடைக்குள்ளே. யூஸ்வலி நம்ம இந்தியன் ஸ்டோரில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைஸ் ஓகேவாக இருக்குது. அதாவது மற்ற லோக்கல் அமெரிக்கன் ஸ்டோர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் நம்ம இந்தியன் ஸ்டோர்லேயுமே ஒரு சில வெஜிடபிள்ஸ்க்கெலாம் செம்மையாக ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. அவங்க அதை இன்னும் ரெடியூஸ் பண்ணல. ஸ்பெஷலி ரெட் ஆனியன் 40 சென்ட்ஸு 50 சென்ட்ஸ்லேருந்து இருந்தது. இப்போ 129 150 பெர் எல்பிங்கிற அளவுக்கு ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட மெயின் குக்கிங்க்கே ஆனியன் தான் இம்பார்ட்டண்ட். அது ஸ்பெஷலி நம்ம ரெட் ஆனியனே யூஸ் பண்ணி பழகிட்டோம். அது பர 1 வீக் ஷாப்பிங் பண்ணுறப்ப ஒரு 4 எல்பி வாங்கினாலே அதுவே நம்மளுக்கு ஒரு $10 மாதிரி ஆகிடுது. பட் ஸ்டில் நம்ம மற்ற கடையில் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இந்தியன் ஸ்டோர் இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட் ப்ரைஸ் தான்.
நம்மளுக்கு இந்த செக்ஷனில் இன்றைக்கி வேலை இல்லை. இடியப்பம் மாவு மட்டும் வேணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட் 2-3 வீக்ஸ் இது கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி அது இருக்கா என்னமோ தெரியல. அதை மட்டும் செக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். நம்ம இந்தியன் க்ரோசரி வாங்கியாச்சு. அடுத்து வந்து இங்கே சூடாக மலைக்கு சமோசா சாட் போட்டுக்கிட்டுருக்காங்க. அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு போகலாம். பக்கத்தில் வந்து அப்படியே ஜிலேபி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு போட்டு எடுத்துகிட்ருக்காரு. இது வாங்கிட்டு அப்புறமா அங்கே போய் பார்க்கலாம். பரவாயில்லைங்க, நல்லா ஸ்பைஸியாக போட்டு கொடுக்க சொன்னால் வந்து இங்கே நல்லாவே இருக்குது. சூப்பராக பண்ணுறாங்க. நான் இங்கே 2-3 டைம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சமோசா சாட். சுட சுட ஜிலேபி புழிஞ்சி போட்டு அப்படியே திருப்பி போட்டுட்ருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா ஜிலேபிக்கு ஒரு பெரிய லைனே நின்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் ஜிலேபி இன்றைக்கி வாங்குறதா ஐடியா இல்லை. ஆனால் எனக்கு அவர் அப்படியே ஜிலேபி புழிஞ்சி விடுறது பார்க்குறக்கு நல்லா இருந்தது. அதனால் நின்றுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்தாக்கு ஒரு லேடி வந்து இப்படியே டான்ஸ் ஆடி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அந்த உளுந்து ஜிலேபி பண்ணுவாங்க இல்லையா, அதனால திக்கா எனக்கு அந்த ஜிலேபி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லா சூடாக அப்படியே பொரித்து ஜீரோவில் போட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஜிலேபி பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.